அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டெங்கு மற்றும் மழைக்கால தொற்று நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கான மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் கலந்து கொள்ளும் கலந்தாலோசனை கூட்டம் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் தலைமையில் அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, அரசு முதன்மை செயலாளர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை, பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர், NHM MD, TNMS MD, TNHS PD, இந்திய மருத்துவ மற்றும் ஓவியத்துறை ஆணையர், கூடுதல் ஆணையர் சென்னை மாநகராட்சி, இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குனர், மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குனர், DMS மற்றும் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான துறை அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொள்ளும் இந்த கலந்தாலோசனை கூட்டம் தொடங்குகிறது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து. சரிம்மா, நான் போயிட்டு வந்துட்டோம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்க்கு. காலையிலே ஒரு வேலையை முடிச்சுட்டு வந்தாங்க, கூட்டின்னு போயிட்டு வந்தாங்க. பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கூடுதல் இயக்குனர் மருத்துவர் சம்பத் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அழைக்கிறோம். டெங்கு மற்றும் மழைக்கால தொற்று நோய்கள் தடுப்பு மாநில மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்களுக்கான கலந்து ஆலோசனை கூட்டம் தலைமை பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களே, இந்த விழாவில் முன்னிலை பொறுப்பேற்றுள்ள எங்களுடைய மதிப்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய கூடுதல் தலைமைச் செயலர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மா செக்ரட்டரி அவர்களே மற்றும் சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் அவர்களே, MD NHM அவர்களே, MD PD TNHSP அவர்களே, கமிஷனர் ISM அவர்களே, இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள MD போர்டு அவர்களே மற்றும் மெட்ரோ அவர்களே, டைரக்டர் டவுன் பஞ்சாயத்து அவர்களே மற்றும் இந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவர்களே, DME DMS அவர்களே மற்றும் JD மெடிக்கல் அவர்களே மற்றும் அனைத்து DHOs மற்றும் ஹெல்த் ஆஃபீஸர்ஸ், AD டவுன் பஞ்சாயத், கமிஷனர் ஆஃப் கார்பரேஷன் ஹெல்த் ஆஃபீஸர், அனைத்து அலுவலர்களையும் இந்த கலந்து ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று வருவர் என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக டெங்கு மற்றும் தொற்று நோய் தடுப்புதல் குறித்த ஆய்வுரையை பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை இயக்குனர் அவர்களை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், ACSL பிரின்சிபல் செக்ரட்டரி மாஸ், GCC கமிஷனர், MD NHM, MD மெட்ரோ, Commissioner of Indian Medicine, Director ICDS, Commissioner of Municipal Administration, PD TNHSP, MD TNMS, and all the officials, including our health directors, the teams, JDs, DHOs, and officials from Municipal Administration, Rural Development, and Town Panchayat. Thank you very much for every of your effort to come here in time. Sir, இன்னைக்கு அமைச்சரோட பிரசர் என்னன்னா
Last time, the similar meeting was organized by our Honorable Minister along with other departments. இதனால வந்து பெரும்பாலான அளவுக்கு நம்ம எதிர்பார்த்ததை விட நல்லாவே கேஸை குறைஞ்சதால the same thing we want to repeat this time, anticipating that எந்த கேஸும் வரக்கூடாது, எந்த மரணங்களும் நடக்கக்கூடாது தெளிவாக இருக்கிறதால இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இதோட எஃபெக்ட் என்னன்னா, உங்களோட சப்போர்ட்டால கடந்த காலங்களில் நல்லாவே டெங்குவை கண்ட்ரோல் பண்ணோம். த சேம் சப்போர்ட் வி எக்ஸ்பெக்ட் யூ. ஸோ இதனால கேஸ் வர்றதையும் நம்மளால குறைக்க முடியும். அப்படி கேஸ் ஏற்பட்டாலும் அதில் ஏற்படக்கூடிய மரணங்களை முழுமையாக இருக்க முடியும். ஜஸ்ட் 5 minutes of the presentation. Next. So this is basically a viral disease with 4 serotypes: dengue 1, 2, 3, 4. முன்னாடி வந்து ஒரு பர்டிகுலர் சீசன்ல வந்தது, now it has become a perennial throughout the year வந்துட்டு இருக்கு. பட் இட்ஸ் கெட்டிங் பீக்டு இந்த மந்த்துக்கு அப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல பீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் டைம். This is the vector which we call it Aedes aegypti because it is a common vector. Next slide. This is a various cycle, 21 days, very short duration nalo. In the duration it can kill many people. Next slide. In the part நம்ம ஏன் புரிஞ்சுக்கணும்னா, this particular mosquito lays in a clean, stagnant, shady water. இது வந்து இதுதான் ரொம்ப முக்கியம். இது பெரிய அளவுக்கு தண்ணி தேவையில்லை. Even 1 or 2 ml of water is sufficient for it to lay the eggs. This is specialty feature tiger mustard. So next slide. Either the 2-3 things which we should remember in the control. So இதோட flight range, அதாவது 36 இடத்துல இருந்து 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள தான் அது பறக்கும். ஸோ இது நம்ம சரியா சோர்ஸ் ரிடக்ஷன் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா கேஸ் வந்து குறைக்க முடியும். அண்ட் இதோட பைட்டிங் நேச்சர் வந்து early morning, late evening, அதுக்கு தகுந்த மாதிரி we need to act. Next slide. This is a basic signs and symptoms. இதுக்கான டீடைல்டு SOP வந்து மதியத்துக்கு மேல டெக்னிக்கல் செஷன், how to diagnose, how to manage both in adult and pediatric, separate technical sections இருக்கும். We will discuss in detail at the time. Next slide. This is the range which cases are coming along with the dengue. மற்ற 2-3 cases நம்ம மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். Next slide. Next. இந்த ட்ரெண்ட் மட்டும் தான் we want to highlight you. So அதாவது over every 5 years வந்து we call it as a cyclic trend. இந்த கேसेस வந்துட்டு இருக்கோம். 2012ல வந்தது, 2017ல வந்தது, 2013, 23ல இதே மாதிரி எதிர்பார்த்தோம். பட் இட்ஸ் குட் தட் with all the efforts of you and அமைச்சரோட கோஆர்டினேஷன்ல அந்த கர்வ் ஏறாம பார்த்துட்டோம். பட் ஸ்டில் இப்போ கரண்டாவும் ஒரு கேஸ் ஸ்லோவா ரைஸ் ஆயிட்டு இருக்கு, which may increase. பட் நம்மளோட கண்ட்ரோல் எஃபர்ட் நல்லா இருந்தா டெஃபினட்டா அதை பிளான் பண்ண முடியும். The good part is that there is no mortality. So இதை மெயின்டைன் பண்ணணும். So இந்த கர்வை நம்ம பிளான் பண்றதா நம்மளோட கோல், which we will work together. Next slide. இது வெவ்வேறு கேஸ்ல எந்தெந்த ஏரியால இருக்குன்னு பார்த்தோம். ஒரு கேவெட் என்னன்னா, this is based on the population. நேச்சுரலாவே நிறைய பாப்புலேஷன் இருக்கிறதுல நிறைய கேசஸ் வரும். Just for incidence, நம்மளோட ஐடியா என்னன்னா, we need to pick up those cases earlier, treat them so that நம்ம mortality குறைக்கிறதால கேஸ் வரத வச்சு எடுத்துக்கணும். ஒரு டாப் 10 லிஸ்ட் ஐடி பண்ணிருக்கோம். Please understand that depending on the population the things will vary. For example, சென்னையோட population is something equal to 5-6 districts. So naturally சென்னை cases நிறைய இருக்கும். So we are not going with the positivity rate. This is absolute number which we are talking. Next slide. Next. இந்த 10 மாவட்டங்களை மட்டும் just focus பண்ணதுக்கு என்ன ரீசன்னா, this 10 districts constitute around 57% of the cases இருக்கு. அதனால we are concentrating. As I said earlier, it depends on the population, vector biodynamics and many other factors are contributing to this. Next slide. இது ஏன் இந்த ஸ்லைட் போட்டுருக்கோம்னா, we can able to predict with our current technology. See, there are 2-3 things which we monitor here. One வந்து the house index which we call it, the mosquito density கவர் பண்றதுக்கு. இது எங்களோட field team they can able to identify where the cases are going to come ன்றத அந்த house index வச்சு கண்டுபிடிக்கலாங்க. Second வந்து now what we do is a mosquito surveillance. So அந்த mosquitoவை நாங்க முன்னாடியே எடுத்து கூல் பண்ணி எடுக்கிறதால we could able to predict the occurrence of a particular dengue vector in a mosquito at least 2 to 3 weeks before the actual occurrence of the dengue cases. இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டா க்ளோஸா மானிட்டர் பண்ணி சோர்ஸ் ரிடக்ஷன் பண்ணி மற்ற ஆன்டி அடல்ட் நார்மல் மெஷர் பண்ணோம்னா
definitely we can bring down the cases. It's just for identification. For example, இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா this is occurring in ward number 4 and south zone. The similar that we can very well predict the occurrence of a dengue if you are able to do this house index, the vector dynamics and your mosquito surveillance. In the data our team will keep sharing on it. Adhu tharma work பண்ணவே போறோம். Next slide. The similar way we prepared for all other districts. Next. அடுத்து sorry for the interruption. So, maybe I will start the other part of it. அது வந்த பிறகு we continue. Yes. Sir, இது வந்து dengue testing kits availability போட்டுருக்கோம். So every kit we can test around 94 tests பண்ண முடியும். We have a sufficient kit which we call it as a district public health laboratory ல இருக்கு. தேவைன்னா we can do remaining tests also through ILS supported by NHM. Next slide. இது வந்து sentinel surveillance சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து continuously we monitor the fever cases from all these 38 identified institutions. India நமக்கு உண்டான sufficient kits இருக்கு. Next slide. This is how we do it. Every day we collect the data, surveillance data from every hospital which we enter in the IHAP portal. We monitor through almost around 4,000 institutions. We monitor this house index and other things. இப்போ ஏன் இந்த meeting பண்ணா there is small radius in the cases which we call it as a little bit alert. It's a time to intervene. Next slide. Next. These are only photos to tell you where it is there. Next. Keep moving. Next. Next. This is another area which we may have a problem, the pit tap. It was very clean water, small stagnation, but this is the big source of it. Both the TWAD and the metros are already handling it. That area, we can report to them. Next slide. The tire removal is one of the big activities done by the local body. இது நமக்கு வந்து அந்த small part இருக்கிற போது more than sufficient, which will do the regular event, which will continue this year also. Next slide. Sorry. Next. So this is the role which we want to tell you. So these are the various departments which support in this activity: municipal administration, town panchayat, rural development, PWD, TWAD, ICDS, school and college education, Indian medicine, and all other directorate, including GCC. இதுல என்ன எதிர்பார்க்கறோம்னா only these few activities கொண்டு வந்து we need to engage a sufficient number of domestic breeding checkers. இவங்க தான் அந்த source reduction பண்ண போறாங்க, which we request both the rural and urban local body to engage them, ensure a proper chlorination and source reduction is what really the solid waste management if you are able to do it properly, definitely we can do it. Pit tap which I already discussed, and anti-larval, anti-outer as per the technical support we can do it, and we create a little more IVC during this period. Next slide. இது வந்து ஒரு norms fix பண்ணிருக்காங்க. So every block at least there should be 20% engaged. Town panchayat like 10 per ward, and municipal and corporation metla 250 houses ku ஒரு person engage பண்ணானா we can effectively do this source reduction. இது எங்கெங்கெல்லாம் குறையுதோ அங்க there is a indication that cases start occurring. Next slide. So this is what if you engage as per this norm, we need to have around 31,000 people to be engaged. But இன்னைக்கு தேதியில around 23,000 இருக்கு. There is a gap exists for various reasons,
which we need to add on during the coming months so that we can definitely control this dengue. In the short pal matto, I request all those local parties to do the needful. Next slide. Individual corporation wise individual municipality wise, which I don't want to go right now. We'll share the slides. Please check that when there is a difference, there will be a challenge. Next slide. This is municipalities wise. Next. This is the town panchayat wise where there is a challenge. Next slide. Next. This is what we use in the common use பண்றது Temipos, Pyrethrum, malathion. These are the common chemicals which you use. This is the ratio in which it has to be done. Here, two points I want to highlight. See, one is that the quality of the insecticide which we use is matters a lot, and the way in which it is mixed and given or used in the field is the another critical thing. Either a dilution in the norm prakaram, and there are identified vendors through TNMSC. It is advisable to purchase only through the TNMSC identified vendors. In fact, they have given alternate vendors also. I will share those details with the procurement right. And I request all this to be sent to the external validation quality control measures. See, unless and otherwise this is done, the quality of the insecticides may be a challenge. Please ensure that it is purchased only from the identified vendor and it is subject to quality testing. Next slide. These are the stocks available, and most of the stocks are available for an emergency use. And I listed out what is available in town panchayat, municipality, and the corporation also. And the small stock available with us, we use it in emergency whenever there is an outbreak in any place across the state. Next slide. This is the identified vendor by TNMSC. I request all the officials, district officials, to procure only from the identified officials. Next slide. This is the specifications. Next. This is the equivalent vendor in case the first vendor is not available. The ratio in which you need to procure also given. Definitely you all know that 60-40 ratio, whatever it is, please follow this ratio as per the procedure. Next slide. Next. This is the pit tap numbers which we calculated through our field staff. It may be an updated one. If there is any challenge, I request those districts to add it. Next slide. From the TWAD and the metro, only request is that regular chlorination is the biggest challenge, and leakage arresting is another area. If you are able to concentrate on this, not only dengue, all other anti-diarrheal diseases also we can control. Next slide. Medical education and DMS is the request is that we need to have a sufficient kits for diagnosis, and also we need to have a clinical measurements which we can do it, including your ultrasound, and need to identify a specialized area with your mosquito grouping, and regular SOP, which even though our team already knows it, we need to identify and do it again and again. Next slide. PWD is when there are a lot of government buildings, the roofs and the window shades are the biggest area where this mosquito can breed. We request as a scheduled event, we need to cover all these public buildings. Next slide. Metro Hotel, which I already said. Next. School and college education. Children are potential risky group which we need to focus. They will act as a health ambassador. They not only reduce the sources at the school, but also at the home. They are the one who carry the message to the community. We need to use them, and cleaning of the schools at regular interval is much essential. Next slide. The same thing applicable for the children in the ICDS, and here we are insisting on the drinking water again and again, because this is another area under this 5 years old kids in the ICDS. Next. Indian medicine, initially the reliability was useful and it's already documented. Availability to be ensured. Next slide. Best practices just for understanding. Week 1, week schedule, if municipal commissioners can plan, this will have a huge impact. First week, tire removal. Second week, ensuring that it is AD-free environment in schools and colleges. And next 3 weeks, all the public buildings can be taken up. And next is your institutional premises. If you have it a scheduled way, it will be more good. Next slide. Next. 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 So just for motivation. Next slide. Next.
biggest challenge in urban areas. Covering is very much critical, particularly the multi-storied in a small habitat. This is the biggest source. Most of the urban area, this is a challenge. I request municipal commissioners to concentrate in this area. Next slide. Next. Next. This is the way in which applicable. We have a junior entomologist team. If there is any challenge in the way in which it need to be implemented, our field team will come and help you sort out, help you. Next. Next. So this is the IEC which you can replicate. We'll share all soft copies. Next slide. Next. Okay. So this is our honorable minister. Last month the activity start பண்ணிட்டாங்க in Chennai Corporation. Next. In fact, IEC கொடுக்கிறது இல்லாம screening camp பண்றது இல்லாம the sticker in every institution, that is this ADS free is the one best activity done in the GCC. It's already being followed. Next one. The sticker. So this is just for information. ADD hepatitis management பண்ணுவோம். இந்த ஏரியால இதே same periodல monsoon periodல along with dengue we expect ADD cases, hepatitis and typhoid cases. What is the current trend now? I am just highlighting it, red, blue, green. I will share this slide which will go maybe in the technical session we will discuss in detail. Next. This is the water sample quality. This is the independent assessment done by the directorate with the 4 regional institutions. As per our report, around 22.7% of the water needs improvement in the quality. This may not be a satisfactory one, which will share the results institution based from where you have taken the sample also. Share. Next. This is the chlorination standard. Randomly our team takes from the different parts of the distribution system. This details also will share it. Next slide. Next. This is the number of cases district wise. As I said earlier, this depends on the population, many other parameters. Next. H1N1 also comes. This is where we monitor the cases. Through an IHIP portal where PSL form, the case reporting, outbreak response, all those things we monitor. We can generate a similar report for each institution, each area. Next. This is the reporting in which it is happening, best and poor reported. See, the ISP portal, you need to report every day, every time, without fail, even if there is no case. Then only we can do a better surveillance. Next day. This is how it's being reported in different medical colleges. The same way classified, which we discuss in the technical session. Next. Sir, thank you very much, sir. This is all from our side. Thank you. Ma'am, you want any districts or commissioners to respond, or we go as per that? Thank you. அடுத்ததாக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அரசு முதன்மை செயலாளர் அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் கூடுதல் தலைமைச் செயலர் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மேடம் அவர்களுக்கும் இந்த 2 துறைகள் பல்வேறு துறையை சார்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து அலுவலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அமைச்சர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லியாக வேண்டும். எனக்கு முதலில் நான் சென்னை மாநகராட்சிக்கு ஆணையராக சென்ற போது அவர் தான் எனக்கு மதிப்புக்குரிய வணக்கத்துக்குரிய மேயர். மாநகராட்சியிலே பல பதவிகளில் இருந்துவிட்டு இறுதியாக மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயராக நம்முடைய அமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடம் நான் கற்ற பாடங்கள் பல. அதனாலே நான் தொடர்ந்து 5 வருடம் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்தேன். பல்வேறு தருணங்களில் ஃபீல்டில் என்ன ரியாலிட்டி நடக்கும், வாட் வில் ஒர்க் இன் த ஃபீல்ட், வாட் வில் நாட் ஒர்க் அப்படின்றத நகரத்தை பொறுத்த வரைக்கும் அவரை விட வேறு யாரும் நல்லா சிறப்பாக தெரிஞ்சவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஃபீல்டு ரியாலிட்டி தெரிஞ்ச ஒரு அமைச்சர் அவர்கள். அவர் நம்முடைய இந்த துறையினுடைய அமைச்சராக இருக்கும்போது
நகராட்சி நிர்வாகத்துறைக்கும் சுகாதாரத்துறைக்கும் இருக்கின்ற ஒரு ஒருங்கிணைப்பு என்பது உச்சத்தில் இருக்குது என்று சொல்லலாம். நம்ம அதை டெங்கு கோவிட் டைமில் கூட பார்த்தோம். எப்படி கோவிடோட செகண்ட் வேவை 2021 அவர் அமைச்சரானதுக்கும் ஹேண்டில் பண்ணார்ன்றது நமக்கு அனைவருக்கும் நன்கு தெரியும். எனவே நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பில் இருக்கும்போது நாம் எல்லாம் இணைந்து செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருந்தால் அதை முழு கவனத்துடன் முழு மனதுடன் அக்கறையுடன் செயல்படுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். எங்களுடைய அமைச்சர் கூட அதை உணர்ந்தது தான் என்ன சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக இந்த கூட்டத்துக்கு போனோம், வாழ்வு சுகாதாரத்துறை அமைச்சர்களிடம் பேசி இந்த முக்கியமான கூட்டத்தில் நம்முடைய அதிகாரிகள் அனைவரையும் கலந்து கொள்ள சொல்ல வேண்டும் என்று நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களும் இதை கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கோஆர்டினேஷன். நம்ம வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃபாக இருக்கும், ரூரல் டெவலப்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கும், வி ஆர் த கட்டிங் எட்ஜ். நம்ம தான் ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ். நம்ம தான் வந்து உடனே நமக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் சுகாதாரத்துறை. அஃப்கோர்ஸ் சுகாதாரத்துறையிலேருந்து நிறைய இன்டென்சிவாகவும் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் இருந்ததை விட இப்போ ரொம்ப அவுட்ரீச் ரொம்ப எக்ஸ்டென்சிவ் ஆகிடுது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய அவுட்ரீச். பட் நம்மளுடைய சானிட்டரி ஒர்க்கர், நம்மளுடைய சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ், கன்சர்வன்சி இன்ஸ்பெக்டர்ஸ், கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் தான் முதல்ல தெரிய வரும். ஏன்னா அவங்க தான் டெய்லி தெருவில் இருக்கிறாங்க. டெய்லி தூய்மை பணிகளை செய்கின்ற பணியாளர்களை நம்முடைய நகராட்சி நிர்வாகத்துறையும் ஊரக வளர்ச்சித்துறையும் தான் கொண்டிருக்கிறது. ஸோ கேசஸை ஐடென்டிஃபை பண்ண உடனே குயிக்காக ரெஸ்பாண்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து எதுவும் மறைச்சி ஹைட் பண்ணி பண்ணணும்னு நினைச்சாலே தான் காம்ப்ளிகேட் ஆகும். மை எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் நோ ஷேம் அட்மிட்டிங் திங்ஸ். எஸ், இங்கே இஷ்யூ இருக்குது, இந்த ஏரியாவில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அட்மிட் பண்ணால் தான் சிறப்பாக செயல்பட முடியும். நம்முடைய டிபிஹெச் அவர்கள் ஒரு ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப கரெக்டான ப்ரெசன்டேஷன் பண்ணார். ஐ பிலீவ் தேர் இஸ் கோயிங் டு பி a technical session after the inauguration by the honorable minister. ஸோ நீங்கள் சோர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஒரு பீரியடில் டெங்கு ரொம்ப இருந்தப்போ ஒரு ரிட்டையர்ட் என்டமாலஜிஸ்ட்டை கூட்டு வந்து கொடுத்தாரு ஃபார்மர் பிஏ. அவர் தான் ரொம்ப விலாவரியாக சொன்னார் இந்த டெங்கு ஸ்ப்ரெட்டிங் மஸ்கிட்டோவை பற்றி. இது வந்து இட் டசன்ட் லே இட்ஸ் எக் இன் ஒன் பிளேஸ். எல்லா ஸ்பீஷஸும் உலகத்தில் இருக்கிற எல்லா கிரியேஷனுமே ஒரு மாதிரி லிவிங் இன்ஸ்டிங்க்ட் கொண்டதாக இருக்கு. இந்த கொசு வந்து அதோட ஆஃப்ஸ்பிரிங்ஸ் ரொம்ப நாளைக்கு இருக்கணும், நிறைய வளரணும் அப்படின்னு மாதிரி திங்க் பண்ணுற மாதிரியான ஸ்பீஷஸ். ஸோ இட் டசன்ட் லே இட்ஸ் எக் இன் ஒன் பிளேஸ், இட் லேஸ் இட் இன் 3-4 places. ஸோ தட் அதோட எங்கெல்லாம் ஹேட்ச் ஆகணுங்கிறது. தென் டிபிஹெச் ஒரு மாதிரி ஃப்ரெஷ் வாட்டரோட கான்டாக்ட் பண்ண போதும். கொஞ்சமாக கான்டாக்ட் கிடைச்சாலே இட் வில் ஹேட்ச் அண்ட் தென் இட் வில் ஃப்ளை அண்ட் இட் வில் ஸ்ப்ரெட் திஸ் மஸ்கிட்டோ. ஸோ தேர்ஃபோர் நீங்கள் சோர்ஸ் ரிடக்ஷன் இஸ் த கீ. ஃபாகிங்லாம் வந்து இட் ஹெல்ப்ஸ் ஒன்லி டு a very very small extent. அது ஒரு ஆப்டிக்ஸ் அளவாக வச்சுக்கலாம். மக்கள் என்ன சொல்லுவாங்க, கொசு மருந்து அடிக்கல எங்கள் தெருவில் அப்படின்றதுக்காக வேணால் நீங்கள் ஒரு ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். டு சம் எக்ஸ்டென்ட் இட் ஹெல்ப்ஸ். பட் த மெயின் thing is source reduction, identification, source reduction and the area fulla ஒரு 500 meters fulla parabolate பண்ணி நல்லா பார்க்கறதா. கொட்டாங்குச்சி இருக்கும், நம்ம ஊர்ல அம்மி இருக்கும், டயர் இருக்கும், இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் ஒரு ஏரியா பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹெல்த் ஒர்க்கர்ஸ் கூட்டு போயிட்டு நம்ம முனிசிபல் ஸ்டாஃப்லாம் கண்டிப்பாக அந்த ஏரியா முழுக்க இருக்கிற சோர்ஸஸை ரெடியூஸ் பண்ணணும். இதில் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். And as I said earlier, there is no point hiding. We have to immediately report to DPH staff, CHOs and others, have to immediately report and then respond. And you have to take the community along. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். DPH கூட சொன்னாங்க, அவேர்னஸ் நிறையா கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் ஸ்கூல் சில்ட்ரனுக்குலாம் கொடுப்போம். ஸ்கூல் சில்ட்ரன் பிரிண்ட் பண்ணி கொடுத்து அவங்க ஒரு உறுதிமொழி மாதிரி எடுத்து வச்சோம். ஸ்கூலில் படிச்சுட்டு நான் போய் எங்கள் பேரண்ட்ஸுக்கு சொல்வேன். சின்ன பசங்க வீட்டில் சொன்னால் அதுக்கான மரியாதை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் உண்டு. ஆஸ் பேரண்ட்ஸ் நாமளே பார்க்குறோம். ஒய்ஃப் சொல்கிறதுக்கு கவனம் கொடுக்குறத விட பசங்க சொன்னால் இன்னும் கொஞ்சம் கவனமாக கேட்போம் யாராக இருந்தாலும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணணும் அவேர்னஸ்க்கு. முனிசிபல் ஸ்டாஃப் as I said earlier have to really understand the importance of this and take this forward. Sir, from our department, I will ensure that from all our staff, they will undergo this training sincerely. All the CHOs are here. CHOs, RDMAs are also here. And from
department and then ensure that we combat this very well. Thank you, sir. அடுத்ததாக கூடுதல் தலைமைச் செயலாளர் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களை கருத்துரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். This is the advantage of being very tall. Honorable Health Minister அவர்களுக்கு வணக்கம். Special Secretary Municipal Administration அவர்களுக்கும், Municipal Commissioner அவர்களுக்கும், MD NHM, Metro Water MD, all senior officers of the department and heads of the department, உங்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் DDs, JDs, municipal commissioners, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இம்பார்ட்டண்ட் மீட்டிங்க்கு, இந்த பார்ட்டிசிபேஷனுக்காக உங்களுடைய சப்போர்ட், உங்கள் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். And I would like to thank the Secretary Municipal Administration for his full support for bringing all the municipal commissioners. If you look at the dengue situation, WHO report நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ரொம்ப சீரியஸ் கான்சிக்வன்சஸ் இருக்கலாம் அப்படின்னா WHO ரிப்போர்ட்டில் நிறையா இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க. நிறையா பேருக்கு தெரியாது. பட் இன் 2023 மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து 2023ல ரிப்போர்ட் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் மோர் தென் 80 கண்ட்ரீஸில் இந்த டெங்கு கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் WHO ரிப்போர்ட் என்ன சொல்கிறதுன்னா ஆல்மோஸ்ட் 100 கண்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் டெங்கு ஹேஸ் பிகம் எண்டமிக். அந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மேஷன் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு பார்க்கும்போது ஏன் 2023ல பயங்கரமான கேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் the number of cases in 2023 was about 6.5 million cases இருந்தது லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் கூட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஏன் இப்போ டெங்கு கேசஸ் வந்து ஒரு ஃபினாமினல் இன்க்ரீஸ், ஃபினாமினல் ரைஸ் ஏன் அப்படி இருக்கு அப்படி பார்க்கும்போது there are two important reasons சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்ஸ் வந்து 2 important reasons சொல்கிறாங்க. One, of course, is the dengue வந்து the vector, அதாவது mosquito, it is changing the character, mutate ஆயிட்டு இருக்குது. அதனால இந்த மஸ்கிட்டோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுனால it is becoming very difficult to control the transmission. ரெண்டாவது இஷ்யூ என்ன சொல்கிறாங்கன்னா climate change. ஏன் climate changeனால டெங்கு வந்து கேசஸ் நிறையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாரும் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். There are 2 reasons. One, that the climate change வந்து இருக்கிறதுனால high rainfall, நாங்கள் கூட லாஸ்ட் இயர் பார்த்துருக்கோம், high rainfall இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறமா high heat intensity இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. Because of these 2 reasons, very rapid changes இருக்கிறதுனால இந்த மஸ்கிட்டோ growth and breeding ரொம்ப பயங்கரமாக இருக்கலாம். That is something you have to be very very careful. அதனால இப்போவே வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நாங்கள் ரெடி ஆகிட்டோம்னா இது ரொம்ப நமக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு முயற்சி. You have to be, as the secretary was telling you, that coordination is important. But 2 things I would like to mention. அதாவது இப்போ நீங்கள் வந்து as a government strategy மட்டும் பண்ணீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. பிகாஸ் எனி கைண்ட் ஆஃப் ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும்போது நீங்கள் ஒரு கம்யூனிட்டி அப்ரோச் பண்ணால் தான் உங்களால் இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டன்ஸ் இருக்கிறாங்க, கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, யூ ஆல்சோ ஹேவ் த விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அவங்க இருக்கிறாங்க.
நீங்கள் முனிசிபல் கமிஷனர்ஸ், ஜேடிஸ் அண்ட் டிடிஸ் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் கலெக்டருடைய தலைமையில் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கணும் நீங்கள் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணீங்க. திஸ் இஸ் வாட் ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட். பிகாஸ் இங்கே வாலண்டியர்ஸ் இருந்தால் தான் அவங்க வீட்டுக்கு போய் பண்ண முடியும். நான் ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து டெல்லியில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு வந்து வாலண்டியர்ஸ் வருவாங்க. வந்துட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாட்ஸு உங்கள் வீட்டில் இருக்கிறது டயர்ஸு அவங்களே செக் பண்ணிவிட்டு அவங்களே வந்து அப்படியே திருப்பி போடுவாங்க. they will remove all the water பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு 1 minute ஒரு எஜுகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு கம்யூனிட்டி ஆக்ஷன் நமக்கு இந்த மாதிரி ஒரு டிசீசஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கம்யூனிட்டி ஆக்ஷன் வேணும். ஸோ மை ரிக்வெஸ்ட் இஸ் கலெக்டருடைய தலைமையில் இந்த வாலண்டியர் ஆக்ஷன் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துட்டு இது கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுங்க. ரெண்டாவது சஜஷன் ஐ வுட் லைக் டு கிவ் தட் ஹை ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அண்ட் ஹை ஹீட் இன்டென்சிட்டி இருக்கிறதுனால அந்த டைமில் now it will start with the onset of the monsoons in our state. அந்த டைமில் வந்து you make sure that stagnation of water இருக்கக்கூடாது. That is something which is very important. And last and one of the most important strategies is the treatment. நம்ம சைடில் வந்து ஒரு early identification is very important. MDNHM அவங்க ஒரு பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் டேட்டா சொன்னாங்க. டெங்கு கேசஸ் வந்து ரைஸ் எந்த டைமில் இருக்கும்னா அதே காலத்தில் அதே சமயத்தில் மெட்டர்னல் மார்டாலிட்டியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷூர் தட் டெங்கு இஸ் கண்ட்ரோல்ட் எஃபெக்டிவ்லி டு கண்ட்ரோல் மெட்டர்னல் மார்டாலிட்டி. ஏன்னா அந்த டைமில் தான் நிறையா ஃபீவர் கேசஸ் வரும். ஸோ அந்த ஃபீவர் கேசஸ் வந்து இட்ஸ் நாட் அட் ஆல் குட் ஃபார் ப்ரெக்னென்ட் விமன். ஸோ அதனால இது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது that we should make sure that we don't allow this mosquito to create havoc and create this kind of a disaster situation. So I think இப்போ இந்த training program technical sessionல உங்களுக்கு வந்து DPH and all the other experts உங்களுக்கு detailed explanation கொடுப்பாங்க. பட் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க, அலர்ட்டாக இருங்க. Last year was quite serious. It was quite all over the world, not only in India. But yes, we also saw a large number of cases. So நீங்கள் கொஞ்சம் இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் சீரியஸாக எடுத்துட்டு ஒவ்வொரு மியூனிசிபாலிட்டிலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க. ஆக்ஷன் பிளான் போட்டுட்டு ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுங்க. எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் ஃபீவர் கேம்ப்ஸ் காண்டக்ட் பண்ணுங்க. And in that municipal commissioners can also participate so that there is a important thing. And last, before I finish my speech, my request to DPH and to all the concerned officers is நீங்க surveillance strengthen பண்ணுங்க. surveillance இருந்தால் தான் எந்த ஏரியாவில் அவுட் பிரேக் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் மைக்ரோ சர்வேலன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ தட் ஸ்மால் ஏரியாஸில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் தெரியும். வித் தீஸ் வேர்ட்ஸ் I would like to request all the officers to work together like a team and make sure that we nip the problem in the bud. And I would like to thank the Honorable Minister for his guidance and for his idea to organize this important meeting. Nandri Vanakkam. அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் குரங்கம்மை நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் கையேட்டினை வெளியிடுகிறார்கள். அதனை மேடையில் உள்ள முன்னணி அனைவரும் பெற்றுக்கொள்கிறார்கள்.
அடுத்ததாக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நலத்துறை அமைச்சர் அவர்களை தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறோம். டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த ஒரு கலந்தாய்வு கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கிற தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திருமதி சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றி சிறப்பித்து வீட்டிருக்கிற தமிழக அரசின் முதன்மை செயலாளர், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய டி கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களே, காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் இணைந்திருக்கிற கூடுதல் தலைமைச் செயலாளர், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தேசிய நலக்குழும இயக்கத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் அவர்களே, இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திருமதி விஜயலட்சுமி ஐஏஎஸ் அவர்களே, தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழகத்தின் இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய திரு அரவிந்த் ஐஏஎஸ் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் மரியாதைக்குரிய திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களே, சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் இயக்குனர் மதிப்பிற்குரிய திரு வினய் ஐஏஎஸ் அவர்களே, நகராட்சி நிர்வாகத்தின் ஆணையர் மதிப்பிற்குரிய சிவராசு ஐஏஎஸ் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் திரு பானுச்சந்திர ரெட்டி ஐஏஎஸ் அவர்களே, ஐசிடிஎஸ்ஸின் மிஷன் டைரக்டர் பெருமதிப்புக்குரிய திருமதி மெர்சி ரம்யா ஐஏஎஸ் அவர்களே, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, மக்கள் நல்வாழ்வுத்துறையின் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறையின் இயக்குனர் பெருமதிப்புக்குரிய மருத்துவர் செல்வவிநாயகம் அவர்களே, மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையின் இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் ராஜமூர்த்தி அவர்களே, மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்ககத்தின் இயக்குனர் மரியாதைக்குரிய மருத்துவர் சங்குமணி அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கூடுதல் நோய் கட்டுப்பாட்டு துறையின் இயக்குனர் மருத்துவர் சம்பத் அவர்களே, தொற்று நோய்கள் துறையின் கூடுதல் இயக்குனர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்களே, ஒன்றிய அரசின் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த மண்டல இயக்குனர் திரு நிர்மல் ஜோ அவர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவக் கல்லூரிகளின் முதல்வர்களே, அரசு கலைக்கல்லூரிகள் மற்றும் பொறியியல் கல்லூரிகளைச் சேர்ந்த முதல்வர் பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதாவது ஒரு பொது பிரச்சனைக்கு அரசின் பல்வேறு துறைகள் ஒருங்கிணைவது என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிற ஒன்று. ஆனால் ஒரு 11 துறைகள், எனக்கு முன்னால் பேசிய மரியாதைக்குரிய மருத்துவர் செல்வவிநாயகம் அவர்கள் சொன்னதைப் போல டிஎம்எஸ், டிபிஹெச், டிஎம்இ, முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டவுன் பஞ்சாயத், ரூரல் டெவலப்மெண்ட், பிடபிள்யூடி, தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, ஐசிடிஎஸ், பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள், இந்திய மருத்துவம், சென்னை கார்ப்பரேஷன் போன்ற பல்வேறு 11 துறைகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டம் நடத்தப்படுவது என்பது ஒரு மிக முக்கியமான நல்ல நோக்கத்திற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சி. ஒரு குறுகிய கால இடைவெளியில் இவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தை ஒருங்கிணைப்பதில் வெற்றி கண்டிருக்கிற நம்முடைய துறையின் செயலாளர் மரியாதைக்குரிய அம்மையார் சுப்ரியா சாஹூ ஐஏஎஸ் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மழைக்காலத்தில் என்ன மாதிரியான நோய் பாதிப்புகள் வரும் என்பதை மரியாதைக்குரிய டிபிஹெச் அவர்கள் இங்கே மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார். டெங்கு, அதேபோல் வயிற்றுப்போக்கு, டைபாய்டு, மஞ்சள் காமாலை, எலிக்காய்ச்சல் மற்றும் உன்னிக்காய்ச்சல் போன்ற பல்வேறு பருவகால நோய்கள் இன்றைக்கு மழைக்காலங்களில் வருகிறது. அவைகளை இன்றைக்கு கண்டறிவதும்
அதை போக்குவதும் தான் இன்றைக்கான தீர்வு. எனவேதான் இந்த கூட்டம் இங்கே மிக சிறப்பாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இங்கே பேசிய நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களாக இருந்தாலும் அல்லது பெருமதிப்பிற்குரிய கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்களாக இருந்தாலும் மிக சிறப்பாக எடுத்து சொன்ன கருத்துக்களை போல, முன்னால் எல்லாம் மழை என்றால் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, கோடை வெப்பமழை, வெப்பச்சலன மழை என்றெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் மழை பொழிவு என்பது இருந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்போது கடந்த 2-3 ஆண்டுகளாக மாதந்தோறும் மழை பொழிவு என்பது இருந்து வருகிறது. எனவே மழை பொழியும் காலங்களில் எல்லாம் தண்ணீர் தேங்குவது என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக ஆகிவிடுகிறது. எனவே அதை உடனடியாக அப்புறப்படுத்துவது, அதை சுத்தப்படுத்துவது, உலர்ந்த நிலையில் வீட்டு சுற்றுப்புறத்தை வைத்திருப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் இந்த நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்கு உரிய நடவடிக்கைகளாகும். எனக்கு முன்னால் பேசிய செயலாளர்கள் சொன்னதை போல, நோய் வந்ததற்கு பிறகு எடுக்கிற நடவடிக்கைகளை காட்டிலும் வருவதற்கு முன்னால் எடுக்கப்பட வேண்டிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தான் மிக அவசியமானவைகள். அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் கடந்த ஆண்டும் இது போன்ற மாநில அளவிலான நிர்வாகிகளும் மாவட்ட அளவிலான பல்துறை அலுவலர் பெருமக்களும் கலந்து கொள்கிற ஒரு உயர்மட்ட ஆலோசனை கூட்டம் மிக சிறப்பாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மதிப்பிற்குரிய டிபிஎச் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் இந்த ஆண்டு டெங்குவுக்கான அந்த பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது என்பதை சொல்லி, அதே நேரத்தில் சென்னை, திருச்சி, மதுரை, கோவை போன்ற அதிக மக்கள் தொகை இருக்கிற மாவட்டங்களில் அதிக அளவிலான எண்ணிக்கையில் பாதிப்புகள் இருக்கிறது என்றும் ஒரு தகவல் சொன்னார். அதே நேரத்தில் அவர் குறிப்பிட்ட 10 மாவட்டங்களில் தேனி, கிருஷ்ணகிரி போன்ற சிறிய, திருப்பூர் போன்ற சிறிய மாவட்டங்களும் கூட இந்த பாதிப்புகளை அதிக அளவில் இன்றைக்கு பெற்றிருக்கிறது என்பதையும் நாம் மறுத்துவிட முடியாது. பெரிய மாவட்டங்கள் எடுத்துக்கொள்கிற போது மக்கள் தொகை அதிகம், அங்கே பாதிப்புகள் இருக்கிறது என்று சொல்லும் போது, சிறிய மாவட்டங்களிலும் அதற்கான அந்த பாதிப்புகள் இருப்பதை நம்மால் புறந்தள்ளிவிட முடியாது. 10 மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு 57.6% இந்த 38 மாவட்டங்களில் 10 மாவட்டங்களில் மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது என்கின்ற தகவல் இப்பொழுது நம்முடைய டிபிஎச் அவர்களின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டது. இந்த ஆண்டு இதுவரை டெங்கு பாதிப்பு என்பது 11,538 என்கின்ற அளவில் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. இதுவே கடந்த ஆண்டு நாம டெங்கு பாதிப்பு என்பது 9,121 இருந்தது. 9,121 இருந்தபோது 12 இறப்புகள் கடந்த ஆண்டு கண்டறியப்பட்டிருக்கிறது. நம்முடைய துறையின் செயலாளர் சொல்லும் போது சொன்ன விஷயத்தை போல, கடந்த ஆண்டு உலகம் முழுவதும் ஒரு 80 நாடுகளில் இந்த டெங்கு பாதிப்பு என்பது அதிகரித்திருந்தது. கடந்த ஆண்டு உண்மையில் நாமும் கூட பெரிய அளவில் அச்சப்பட்டோம். டிபிஎச் அப்போது சொன்னார், 2012, 2017, அதை தொடர்ந்து 2023 பெரிய அளவில் இந்த டெங்கு பாதிப்புகள் என்பது இருக்கிறது என்பதை அவர் பதிவு செய்தார். 2012 பொறுத்தவரை 13,204 பாதிப்புகள் ஏற்பட்டு, இறப்புகளை பொறுத்தவரை இதுவரை தமிழக சுகாதாரத்துறை வரலாற்றில் முதல் முறையாக 66 பேர் டெங்கு பாதிப்பினால் அந்த ஆண்டு இயற்கை எழுதியிருக்கிறார். அதுவே 2017 ஆண்டு 23,294 பாதிப்புகள், 23,000க்கும் மேற்பட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட நேரத்தில் இறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 65 இறப்புகள் அப்பொழுது. ஆக தமிழக வரலாற்றில் டெங்கு பாதிப்பினால் அதிக உயிரிழப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் 2012 66, 2017 65 இருக்கிறது. இந்த 2 ஆண்டுகளில் தான் அதிகபட்ச உயிரிழப்புகள் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு சில ஆண்டுகளில் ஓரிலக்கத்திலும், ஒரு சில ஆண்டுகளில் 12, 13 என்கின்ற அளவிலுமே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.
கடந்த ஆண்டு 9121 பாதிப்புகள் ஏற்பட்டு 12 இறப்புகள் என்பது உண்மையிலேயே ஒரு அச்சத்தை ஊட்டிய ஒரு ஆண்டுதான் கடந்த ஆண்டுமே. டிபிஎஸ் கடந்த ஆண்டு சொன்னார், ஒரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை டெங்குவில் ஒரு பதற்றம் நிலவுகிறது. 2012, 2017, இப்போது 2023 இந்த பதட்டம் அதிகரிக்குமோ என்கின்ற அச்சத்தை அவர் வெளிப்படுத்தினார். பிறகுதான் இது போன்றது ஒரு கூட்டம் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இதே மாதிரி ஊரக உள்ளாட்சித்துறை, நகர்ப்புற உள்ளாட்சித்துறை, மக்கள் நல்வாழ்வுத்துறை என்று ஒரு 3 பெரும் துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தி கடந்த ஆண்டு நீங்கள் எடுத்த முயற்சியின் விளைவாக இந்த பரவல் என்பது 9121 நின்றது. இறப்புகளின் எண்ணிக்கையும் ஒரு 12ஆகவே இருந்தது. இந்த 12மே அதிகபட்சமான இறப்புகள் என்பதை நாம் நன்றாகவே அறிவோம். ஆனாலும் கூட கடந்த ஆண்டில் நாம் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு தனியார் மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பாதிப்புகள் அரசுக்கு கணக்கு வராமலேயே கூட போய்விடும். நிறைய இடங்களில் அதை கண்டறிந்தாலும் கூட அரசின் கணக்குகளில் அது வராமலே போகும். ஏராளமான டெங்கு பாதிப்புக்குள்ளானவர்கள் அவர்கள் கண்டறியப்பட்டு இந்த கணக்கில் சேர்த்துக் கொள்ளப்படாமல் போனதால் தான் கடந்த பல ஆண்டுகளாக அந்த பாதிப்பின் முழு தன்மை என்பது வெளியில் தெரியாமலே இருந்தது. கடந்த ஆண்டு நாம் எடுத்த அந்த முடிவு எல்லா தனியார் மருத்துவமனைகளையும் கூட ஒருங்கிணைத்து இன்றைக்கு அந்த வகையில் இந்த டெங்கு பாதிப்புகள் எவ்வளவு இருக்கிறதோ அதை உடனடியாக அரசு கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு இப்பொழுது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளையும் இணைத்து 4676 மருத்துவமனைகளில் இந்த டெங்கு பாதிப்புகள் இப்பொழுது கண்காணிக்கப்படுகிறது. இதையும் கடந்து மருத்துவமனைகளுக்கு செல்லாமலேயே கூட இந்த இறப்புகளை பொறுத்தவரை இந்த 12 இறப்புகள் கடந்த ஆண்டில் ஏற்பட்டது என்றால் மருத்துவமனைகளுக்கு நோய் முக்கிய நிலையில் வருபவர்கள், காய்ச்சல் அதிகமாகி உயிருக்கு இழுத்து கொண்டிருக்கிற போது மருத்துவமனைகளுக்கு வருபவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக குறைவாக இருப்பவர்கள், நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னதை போல கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள், குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பாதிப்புகள் என்று இப்படி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு ஏற்படுகிற இந்த பாதிப்புகளின் காரணமாகவும் அரசு மருத்துவமனைகளையோ அல்லது தனியார் மருத்துவமனைகளுக்கோ போகாமல் காய்ச்சல் வருகிற போது வீடுகளிலேயே தன்னிச்சையாக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு இந்த நோய் பற்றிய கவலையே இல்லாமல் இருந்து பிறகு இறப்பு ஏதுகிற அளவுக்கு ஒரு அறியாமை, இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாகத்தான் கடந்த ஆண்டு அது 12ஆக ஆனது. அது கடந்த ஓராண்டு காலமாகவே இந்த 8-9 மாத காலமாக தொடர்ச்சியாக நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறையை சேர்ந்த அலுவலர்கள் தனியார் மருத்துவமனைகளையும் கண்காணிக்க தொடங்கி பொதுமக்களிடையே ஏற்படுத்தி கொண்டிருக்கிற அந்த விழிப்புணர்வின் காரணமாக இன்றைக்கு இதுவரை ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகளின் எண்ணிக்கை என்பது 11,538. கடந்த ஆண்டை விட கடந்த ஆண்டு 12 மாதம் கழித்து 9,121. இப்பொழுது 8 மாதங்களை மட்டுமே நாம் தொட்டிருக்கிறோம். 8 மாத முடிவிலேயே 11,000 கடந்திருக்கிறோம். 11,538 பாதிப்புகள் இருந்தாலும் இதில் நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம், இறப்புகள் இதுவரை 4 மட்டுமே பதிவாகிறது. ஆக தனியார் மருத்துவமனைகளை கண்காணிப்பதும் போதுமான அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருப்பதும் இந்த அளவுக்கான அந்த எண்ணிக்கையை அதிகரித்து காட்டினால் பத்திரிகை ஊடகங்களில் டெங்கு பாதிப்பு தமிழ்நாட்டில் அதிகரித்திருக்கிறது என்கின்ற பெரிய அந்த செய்திகளை தலைப்பு செய்திகளாக போடுவார்களோ என்கின்ற அந்த அச்சம் கொள்ளாமல் இருப்பது அப்படியே சொல்வது என்பது இந்த துறையின் தொடர்ந்து 3.5 ஆண்டு காலமாக செயல்பட்டு வருகிற மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று. நான் சென்னை மாநகரில் மேயராக இருந்தபோது மரியாதைக்குரிய திரு கார்த்திகேயன் சார் அவர்களுக்கு தெரியும், எந்த நோய் பாதிப்பு வந்தாலும் அதை ஒன்று கூட குறைக்கவே கூடாது என்று சொல்கிறேன். காரணம், அந்த பாதிப்புக்கான அந்த பயம் மக்களிடத்திலே போய் சேர வேண்டும். இந்த பாதிப்பு இவ்வளவு பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, இதுக்கு பாதிப்பு ஏற்படுவதற்கான காரணம் நாமும் கூட ஒரு வகையில் பொதுமக்கள் எண்ண வேண்டும். நம் வீட்டை சுற்றி இருக்கிற தேங்கி நிற்கிற நீர், டயர், கொட்டாங்குச்சி போன்ற பல்வேறு உபயோகமற்ற பொருட்களில் தேங்கி நிற்கிற இந்த நீர், அதனால் ஏற்படுகிற கொசு பாதிப்பு,
இதையெல்லாம் அரசின் சார்பில் நீர்நிலைகளை சீர்படுத்துவது என்பது ஒன்று. அதே நேரத்தில் அவரவர்களுடைய வீடுகளை ஒட்டியிருக்கிற இது போன்ற பணிகளை சீர் செய்வது என்பதும் ஒன்று. எனவே இந்த வகையில் பொதுமக்களுக்கும் ஒரு அச்சம் ஏற்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நோய் பாதிப்பு குறித்த தகவல்கள் அவர்களுக்கு தெரியாமல் போனால் எதுவுமே இல்லை, எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை, சென்னையில் இல்லை என்கின்ற அந்த செய்திகளை நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு அந்த பயமே வராது என்று சொல்லி நாம் அப்பொழுது அதை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருந்தோம். கடந்த ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தின் போது கூட கார்டியாக் அரெஸ்டை கூட அவர்கள் ஒரு அந்த செய்தி காலரா நோயினால் பாதிக்கப்பட்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை மாநகராட்சி நிர்வாகம் தவறாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. கடந்த நிர்வாகம் அது ஒரு நிர்வாகத்தின் போது சொன்னார்கள், காலரா பாதிப்பினால் மரணம் அடைந்தவர்கள் 11 பேர். ஆனால் அந்த ஹெல்த் ரெக்கார்ட்ஸில் என்ன பண்ணார்கள் என்றால் கார்டியாக் அரெஸ்டினால் பாதிக்கப்பட்டார்கள் என்கிற வார்த்தையை மாற்றி எழுதினார். நான் உடனடியாக அப்பொழுது முன்னாள் மேயர் என்கின்ற வரையில் ஒரு அறிக்கை விட்டேன். காலரா பாதிப்பு என்று சொன்னால் என்ன கவலை? காலரா வந்திருக்கிறது, அப்போ குடிநீரில் குளோரின் அளவு குறைவோ அதிகமோ ஏதோ ஒரு வகையில் காலரா பாதிக்கப்பட்டது. அதை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை, மாநகராட்சியின் கடமையை தவிர அதற்காக அதை மறைத்து காலரா பாதிப்பை மறைத்து கார்டியாக் அரெஸ்ட் என்ற வார்த்தையை மாற்றி போட்டு இது அதனால் இல்லை என்று சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை என்று நான் ஒரு கண்டன அறிக்கையை அன்றைக்கு வெளியிட்டேன். அந்த வகையில் இன்றைக்கு நம் துறையை பொறுத்தவரை பாதிப்புகள் எவ்வளவாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக சொல்வதில் கொஞ்சமும் கூட தவறில்லை. அந்த வகையில் இதுவரைக்கான பாதிப்பு 11,538 என்று இருக்கிறது என்றால் நாம் இந்த 4,676 மருத்துவமனைகளையும் முழுமையாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பொருள். பாதிப்புக்குள்ளானவர்கள் ஒருவரையும் விட்டுவிடாமல் இந்த பட்டியலில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற பொருள். அந்த வகையில் இது இந்த எண்ணிக்கையை கொண்டிருக்கிறது என்றாலும் இறப்புகளை பொறுத்தவரை 4 என்கிறார். இந்த கூட்டத்தின் நோக்கம் இன்னும் 4 மாத காலம் இந்த ஆண்டு இறுதி வரை இருக்கிறது. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் என்கின்ற வகையில் இந்த 4 மாதங்களில் ஒரு இறப்பு கூட உயராமல் இந்த 4ஓடு நின்றால் பாதிப்பு 10,000 கடந்தாலும் இறப்பே இல்லாத நிலையில் இந்த துறைகள் இவற்றை ஒழுங்குபடுத்தின, முறைப்படுத்தின என்கின்ற ஒரு நிலையை நாம் இந்த கூட்டத்தின் மூலம், இந்த கூட்டம் நடத்தியதற்கு அந்த மாதிரியான ஒரு நிலை வந்தது என்பதை நாம் ஏற்படுத்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இப்போது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்முடைய டிபிஎச் அவர்கள் மிக சிறப்பாக எவ்வளவு மருந்து கையிருப்பில் இருக்கிறது, எவ்வளவு பணியாளர்கள் எந்தெந்த துறையில் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பல்வேறு விஷயங்களை மிக சிறப்பாக சொன்னார். அண்மையில் கூட ஆகஸ்ட் 14ஆம் தேதி, கடந்த மாதம் 14ஆம் தேதி WHO இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் ஒரு அவசர நிலையில் ஒன்றை பிரகடனப்படுத்தினார். பொதுவாகவே ஒரு 3 ஆண்டு காலம் கொரோனா பாதிப்பு, அதை ஒட்டி ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் செய்யப்பட்டது உலகம் முழுவதும். அது 2023 மே திங்கள் 6ஆம் தேதி என்று நினைக்கிறேன். அன்றைக்கு அதை வாபஸ் பெற்றுக்கொண்டார். இதோடு ஒழிந்தது, இனிமேல் பெரிய பிரச்சனைகள் இருக்காது, தொற்று நோய்களிலிருந்து நாம் தப்பித்து விட்டோம் என்று நாம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கு முன்னால் 14 ஆகஸ்ட் அன்று டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் மீண்டும் ஒரு அவசர நிலையை இன்றைக்கு பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்படியானால் சுகாதாரத்துறைக்கு இந்த சவால்கள் என்பது தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. குரங்கம்மை என்று சொல்லக்கூடிய அந்த எம்பாக்ஸ் என்பது இன்றைக்கு ஏறத்தாழ 120க்கும் மேற்பட்ட நாடுகளில் பாதித்திருக்கிறது. அது ஏதோ இன்றைக்கு நேற்றைக்கு வந்ததல்ல, 1958ஆம் ஆண்டுகளிலிருந்தே வந்து கொண்டிருக்கிறது. அது முன்னாட்களில் எல்லாம் பெரியம்மை என்கின்ற அந்த பெயரோடு வந்தது, இப்போது குரங்கம்மை என்கின்ற வகையிலான பெயரோடு வருகிறது என்றெல்லாம் சொல்லப்பட்டதற்கு பிறகு ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இது குறித்து ஒரு கூட்டத்தை நடத்தினார்கள். ஒன்றிய அரசின் பிரதமரும் கூட உடனடியாக ஒரு கூட்டத்தை நடத்தினார். இதையெல்லாம் நடத்த தொடங்கியதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இந்த துறையிட்ட அறிவுரைக்கு ஏற்ப நாமும் பல்வேறு நடவடிக்கைகளை, குறிப்பாக நம்முடைய துறையின் செயலாளர் நிறைய கூட்டங்களை, ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி இது சம்பந்தமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். உடனடியாக நாமும்
தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, திருச்சி, மதுரை, கோவை, இந்த 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கருவிகளின் மூலம் வெளிநாடுகளிலிருந்து வருகிற பயணிகளை பரிசோதிக்கிற அந்த பணியினை தொடங்கி இருக்கிறோம். காய்ச்சல் பாதிப்புகளோடு வருபவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு ஏதாவது இந்த குரங்கம்மை நோய் பாதிப்பு இருக்கிறதா, கொப்புள வடிவில் அவர்களுடைய உடலில் ஏதாவது மாற்றம் தெரிகிறதா என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு ஒரு ஐசோலேஷன் வார்டு ஒவ்வொரு விமான நிலையத்திலும் திறந்து வைத்திருக்கிறோம். திறந்து வைத்திருப்பது மட்டுமல்ல, எல்லா விமான நிலையங்களிலும் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒரு 20 நாட்களுக்கு முன்னால் நான் சென்னை விமான நிலையத்தில் போய் இதற்காக எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்தேன். நேற்றைக்கு முன்தினம் கடந்த 3 நாட்களுக்கு முன்னால் கோவை விமான நிலையத்திற்கு போய் ஆய்வு செய்தேன். ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய டிபிஎச் அவர்கள் மதுரை விமான நிலையத்தில் ஆய்வு செய்தார்கள். நாளை காலை 7 மணிக்கு நான் திருச்சி விமான நிலையத்தில் ஆய்வு செய்வேன். இப்படி எல்லா விமான நிலையங்களிலும் பன்னாட்டு விமான நிலையங்களில் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம் வைக்கப்பட்டிருக்கிறதா, பொதுமக்கள் அந்த விமான நிலையங்களிலிருந்து இறங்கி வருபவர்கள் அந்த சிஸ்டத்தின் வழியே செல்கிறார்களா, அடுத்து அந்த விமான நிலையங்களில் எம்பாக்ஸ் குறித்த விழிப்புணர்வு பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறதா, அங்கே மருத்துவர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்களா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு செய்து வருகிறோம். அதையும் கடந்து இப்பொழுது நாம் சென்னையில் ஒரு 10 படுக்கைகளுடன் கொண்ட ஒரு தனி வார்டு நம்முடைய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில், அதேபோல் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு தனி வார்டு, அதேபோல் கியாபி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருச்சியில் ஒரு தனி வார்டு, மதுரையில் ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஒரு தனி வார்டு, குரங்கம்மைக்கு ஒரு தனி வார்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாகவும் சிறப்பாகவும் இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனையிலும் இல்லாத அளவுக்கு நெகட்டிவ் பிரஷர் வார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாதிரியான கிருமிகளை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மையிலான ஒரு வார்டை நாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்து வைத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வகையான நடவடிக்கைகளை இந்த மாதிரி சோதனை காலங்களில் சிறப்பாக செய்து மக்களின் நலன்காக்கும் அரசாக இந்த அரசு இருந்து வருகிறது. என்றாலும் இது போன்ற பருவமழை பொழிகிற காலங்களில் இந்த நோய் பாதிப்புகள் என்பதை முற்றிலுமாக குறைப்பதற்கும் டெங்கு போன்ற உயிர்கொல்லிகளிலிருந்து மக்களை காப்பதற்கும் பெரிய அளவிலான நடவடிக்கைகள் தேவை என்பதால் தான் இன்றைக்கு இவ்வளவு துறைகள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நான் பேசியதற்கு பிறகு இங்கே மாலை வரை பல்வேறு டெக்னிக்கல் செஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு பல்வேறு வகையிலான அமர்வுகள் இங்கே நடைபெறவிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களுக்கு சென்று எப்படி இங்கே இவ்வளவு துறைகள் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ, இதேபோல் உங்கள் மாவட்டங்களிலேயுமே ஒரு சுகாதார மாவட்டங்கள் 46 இருக்கிறதால் 46 மாவட்டங்களிலுமே இது போன்ற ஒருங்கிணைப்பு குழுக்களை அங்கே ஏற்படுத்தி அங்கே இருக்கிற பள்ளிகள், கல்லூரிகள், அதேபோல் நம்முடைய மற்ற துறைகள், ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி போன்ற அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டியை உடனடியாக உருவாக்கி, அந்த உருவாக்கியதற்கு பிறகு நீங்கள் அங்கே எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நம்முடைய துறையின் செயலாளர் சொன்னது மாதிரி தினந்தோறுமான நடவடிக்கைகளை திட்டமிட்டு இன்றைக்கு இது, நாளைக்கு இது, அடுத்த வாரத்திற்குள் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும். நீங்கள் வீடு வீடாக சென்று இந்த பணியினை, அது குறிப்பாக இந்த மழைக்காலங்களில் தேங்கி இருக்கிற தண்ணீரிலிருந்து காப்பதற்குரிய நடவடிக்கைகள். ஒரு சிலர் கேட்கக்கூடும், வீடுகளை ஒட்டி இருக்கிற வீடு மாடிகளில் தேங்கி இருக்கிற இந்த தண்ணீரை அகற்ற சொல்லுகிறீர்கள், சரி, கால்வாய்களில் தேங்கி இருக்கிற அல்லது குளம் குட்டைகளில் தேங்கி இருக்கிற தண்ணீரில் இந்த கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு அரசும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மற்றவர்களும் சொல்வார்கள். எனவேதான் அந்த வகையில் இன்றைக்கு ஊரக உள்ளாட்சித் துறையாக இருந்தாலும் நகர்ப்புற உள்ளாட்சித் துறையாக இருந்தாலும் இதில் இணைந்திருக்கிறார்கள். இப்படி எல்லா இடங்களிலும் கொசுக்கள் உற்பத்தி ஆகாமல் தடுப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் செய்வது. தனியார் மருத்துவமனைகளில் தெரிந்தோ தெரியாமலோ மறைக்கப்படுகிற அளவுக்கு இந்த பாதிப்புகள் இருக்குமானால் அவற்றை எல்லாம் இந்த பட்டியலில் இணைப்பது. அதேபோல் மக்களுக்கு இது போன்ற பாதிப்புகள் வரும்போது
மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் நீங்களாகவே மருத்துவம் பார்த்துக் கொள்ளக்கூடாது என்கின்ற விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு ஏற்படுத்த முக்கியமான இடங்களில் அந்த விளம்பர பதாகைகளை வைப்பது போன்ற பல்வேறு விஷயங்களை உங்களுடைய மாவட்டங்களுக்கு சென்றதற்கு பிறகு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுக்கள் ஏற்படுத்தி அதை அந்த குழுக்களின் வாயிலாக இந்த பணியினை செய்ய வேண்டும் என்று சொல்லி சிறப்பான கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கூட்டம் நடத்தப்படுகிறது என்று சொன்னவுடன் பெருமதிப்பிற்குரிய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு நேரு அவர்களும், அதேபோல் ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஐபி பெரியசாமி அவர்களும் அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிற காரணத்தினால் எங்கள் துறையைச் சேர்ந்த ஒட்டுமொத்த அலுவலர்களும் இந்த கூட்டத்தில் ஒருங்கிணைந்திருப்பார்கள். அவர்கள் நிச்சயம் இந்த பருவமழை முடிகிற வரையல்ல, எல்லா காலங்களிலும் இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் இந்த 3 பெரிய துறைகளும் ஒருங்கிணைந்து மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து காப்பார்கள் என்கின்ற இந்த உறுதியை சொல்லி சொன்னதோடு மட்டுமல்லாமல் இந்த அளவுக்கு மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் இருக்கிற மிக முக்கியமான அலுவலர்கள் எல்லாம் இன்றைக்கு அனுப்பி வைத்து இந்த கூட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இணை இயக்குனர் மருத்துவர் செந்தில்குமார் அவர்கள் நன்றி தெரிவிக்குமாறு அழைக்கிறோம். இன்று நடைபெற்ற டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு பற்றிய பல்துறை கலந்தாலோசனை கூட்டத்தினை தலைமை நடத்தி தந்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், முன்னிலை வைத்த மரியாதைக்குரிய அரசு கூடுதல் தலைமை செயலர் சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அவர்களுக்கும் எங்களது நன்றியை உறுத்தாக்குகிறோம். மேலும் காணொலி வாயிலாக இங்கே இணைந்துள்ள அரசு கூடுதல் தலைமை செயலர் ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள முதன்மை செயலர் நகராட்சி நிர்வாகத்துறை, MDNHM ஆணையர் சென்னை பெருநகராட்சி, பல்வேறு துறை அரசு செயலர்கள், துறை தலைவர்கள், இயக்குனர் பொது சுகாதார மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை, அனைத்து மாவட்ட சுகாதார அலுவலர்கள், நகர்நல அலுவலர்கள், இணை இயக்குநர்கள், மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் மற்றும் பல்துறையை சார்ந்த உதவி இயக்குனர் ஊராட்சி பேரூராட்சிகள், மாநகராட்சி ஆணையர்கள், இயக்குநர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள், இந்த அரங்கினை வழங்கிய ஓமந்தூர் அரசு மருத்துவ நிர்வாகம் மற்றும் இந்த விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த ஒளி அரங்கமைப்பாளர் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களின் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும். அலுவலர்கள் அனைவரும் தேநீர் இடைவெளிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு கலந்தாலோசனை கூட்டம் நடைபெறும்.